சாண்டில்யன் அவர்களின் நீலரதி அத்தியாயம் 39 மருமகன். நீலரதிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பள்ளியறையின் இரகசிய கதவை திறந்து கொண்டு சிறிதும் சத்தம் செய்யாமல் உள்ளே பிரவேசித்த காஞ்சிவர்மன் தனது சூட்சும புத்தியை வியந்து கொண்டான். தனக்கு வரவிருந்த பஞ்சனை சுகத்தை எண்ணி பரவசத்துக்கும் உள்ளானான். மிகுந்த எச்சரிக்கை உடையவனும் எதிலும் அவசரத்தை காட்டாதவனுமான காஞ்சிவர்மன் தனது எதிரி இரண்டாம் முறையாக அழியவிருப்பதை உணர்ந்து உவகையின் எல்லையையும் எய்தினான். தனது மனைவியையும் இழந்து தன்னால் கப்பல் அடிமையாக விற்கப்பட்ட இளமாறன் எப்படியோ பிழைத்து தன்னை பழிவாங்க சற்று மாறு பெயருடன் வந்திருப்பது அவனுக்கு புரியாமல் இல்லை. இளமாறன் முகத்திலும் மற்ற இடங்களிலும் ஏற்பட்ட காயங்களின் வடுக்கலால் அவன் பெரிதும் மாறியிருந்தாலும், மற்றவர் கண்களில் மண்ணை தூவியிருந்தாலும், தன் கண்ணை மட்டும் அவன் கட்ட முடியாததை நினைத்து தனது புத்தி கூர்மையை வியந்து கொண்டான் காஞ்சிவர்மன். இளமாறா, உன் மனைவி என்னிடம் சிக்காமல் தற்கொலை செய்து கொண்டாள். இப்பொழுது உன் காதலி என்னிடம் சிக்குவதிலிருந்து தப்ப முடியாது. அவளை அனுபவித்த பின்பு உன்னை அழிக்கிறேன் என்று கருவிக்கொண்டு மெதுவாக பஞ்சனையை நெருங்கி அதன் முகப்பில் சில வினாடிகள் செயல்படாமல் நின்றான். இரவின் விளைவாக அறை விளக்கு ஊதப்பட்டிருந்ததாலும் அந்த அறையில் வெளிச்சம் அதிகம் இல்லாது இருந்ததாலும் சாளரத்துக்கும் தாழ்வரைக்கும் அப்பால் வானத்தில் இருந்த சந்திரன் வீசிக்கொண்டிருந்த அற்ப வெளிச்சத்தில் அவன் பஞ்சனையில் கிடந்த உருவத்தை கூர்ந்து நோக்கினான். அந்த உருவமும் தலையிலிருந்து கால் வரை போர்த்தி கொண்டு படுத்திருந்ததாலும் உடலும் நீண்டு மல்லாந்து கிடந்ததாலும் அதன் உயரம் சற்று அதிகமாக இருந்ததாக தோன்றியதாலும் சிறிது அந்த உடலை ஆராயவே செய்தான் காஞ்சிவர்மன். அப்படி ஆராய்ந்ததில் அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்ததால் அதன் மீது சிறிது கையை வைக்கவே செய்தான். அவன் கை வைத்த இடம் மார்பு ஆதலால் அது பெண் மார்பு போல இல்லாததை உணர்ந்து ஏதோ பிசகு நடந்திருப்பதை ஊகித்துவிட்ட காஞ்சிவர்மன் சட்டென்று எச்சரிக்கை அடைந்து அந்த அறையை விட்டு அகன்று விடலாமா என்று ஒரு வினாடி யோசித்தான். ஆனால் அதனால் லாபமில்லை என்று நினைத்து வெளிக்கதவை திறந்து, டேய், யாரங்கே? மாறன் இங்கு படுத்திருப்பதாக சொன்னாயே, வேறு யாரோ படுத்திருக்கிறார்களே என்று யாரோ வேலைக்காரனை அழைப்பது போல பேசினான். அப்படியா? அவர்தானா? சரி சரி, நன்றாக உறங்குகிறார். இப்பொழுது எழுப்ப வேண்டாம், நாளை காலையில் பேசிக்கொள்கிறேன். அவர் காலையில் எழுந்ததும் முக்கிய விஷயம் பேச வேண்டுமென்று சொல் என்று கூறிவிட்டு வாயில் வழியாக வெளியே சென்று விட்டான். சென்றபோது அறை கதவை ஓசைப்படாமல் சாத்தியும் சென்றான். பஞ்சனையில் படுத்து கிடந்த இளமாறன் காஞ்சிவர்மன் நாடகத்தை கவனிக்கவே செய்தான். அங்கு படுத்திருப்பது தான் என்று தெரிந்ததும் இல்லாத ஒரு வேலைக்காரனோடு பேசி சென்று விட்டதை நினைத்து, காஞ்சிவர்மா, உனது நாடகமெல்லாம் இன்னும் 2 நாட்கள், பிறகு இவ்வுலகில் உன் காரியம் முடிந்துவிடும் என்று தனக்குள் சொல்லியும் கொண்டான். அப்படி எண்ணங்களை ஓடவிட்டு ஒரு நாழிகை நேரம் படுத்திருந்துவிட்டு பிறகு மெல்ல கிளம்பி நீலரதி படுத்திருந்த அடுத்த அறைக்கு சென்று மெதுவாக தனது ஒரு விரலால் கதவை தட்டினான். சிறிது நேரத்திற்கெல்லாம் நீலரதி கதவை திறந்துவிட்டு அதன் மறைவில் நின்று கொண்டாள். இளமாறன் உள்ளே நுழைந்ததும் தனது கையில் இருந்த கத்தியை சரேல் என்று ஓங்கினாள். அந்த கையை இறுக பிடித்த இளமாறன், நான் தான் நீலரதி என்று கூறிவிட்டு கதவை மெதுவாக சாத்தினான். நீங்களா? வியப்புடன் கேட்க ஆரம்பித்தாள் நீலரதி. ஷ், மெதுவாக பேசு என்ற இளமாறன் மெல்ல என்னுடன் வா, இனி அந்த அறையில் ஆபத்து ஏதுமில்லை என்றான். என்ன நடந்தது என்று மெதுவாக வினவினாள் நீலரதி. அங்கு பேசிக்கொள்ளலாம் என்று சொன்ன இளமாறன் அவள் இடையை அணைத்த வண்ணம் வெளியே வந்து அறை கதவை பழையபடி சத்தமேதும் இல்லாமல் சாத்தினான். தனது பழைய அறைக்கு அவளை அழைத்து வந்து அந்த அறை கதவையும் சாத்தி அவளை பஞ்சனையில் படுக்க வைத்தான். பிறகு அவள் அருகில் உட்கார்ந்த வண்ணம் நடந்த கதையை சொன்னான். அதற்காகத்தான் பக்கத்து அறையில் என்னை படுக்கச் சொன்னீர்களா என்று வினவினாள் நீலரதி. ஆம் நீலரதி, காஞ்சிவர்மனை எனக்கு நன்றாக தெரியும். இந்த அறைக்குள் முதலில் வந்தவுடனேயே தாழ்வரை பக்கத்தில் இருந்த இரகசிய கதவை சோதித்தேன். அதன் தாழ்பால் நீக்கப்பட்டிருந்தது. அவனை இங்கேயே தீர்த்துவிட உறுதி கொண்டு நீ படுக்க வேண்டிய இடத்தில் நான் படுத்தேன். எதிர்பார்த்தபடிதான் சகலமும் நடந்தது. ஆனால் காஞ்சிவர்மன் நடந்ததை உணர்ந்து கொண்டான் என்று விளக்கினான் இளமாறன். எப்படி என்று வினவினாள் நீலரதி. காஞ்சிவர்மன் கட்டிலின் அருகில் வந்தான். சிறிது நின்றான். சரி, பிறகு? பிறகு என் மார்பில் கையை வைத்தான். இம்முறை நீலரதி கொட்டவில்லை. வெட்கம் உயிரை பிடுங்க மௌனமே சாதித்தாள். இளமாறனே தொடர்ந்து சொன்னான், என் மார்பு உன் மார்பை போல் இருக்குமா நீலரதி என்று. நீலரதி அவனை கொன்று விடுவது போல பார்த்தாள்.
என்ன பேச்சு இது என்று எரிந்து விழுந்தாள். உண்மை பேச்சு என்ற இளமாறன் தனது கையால் அவள் மார்பை தொட்டான். அந்த கையை தூக்கி எறிந்தாள் நீலரதி சினத்துடன். தொடும் கையை வெட்டி விடுவேன் என்றும் சீறினாள். ஏன் நீலரதி என்று கெஞ்சினான் இளமாறன். என் இஷ்டமில்லாமல் என் மீது யாரும் கையை வைக்கக்கூடாது என்றாள் நீலரதி. நான் கூடவா? ஆம், நீங்கள் கூடத்தான். இந்த தண்டனை ஏன்? நீங்கள் செய்ய முயலும் முறைகெட்ட வேலைக்கு. முறைகெட்ட வேலையா? ஆம், சிந்தித்து பாருங்கள். சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது இதில்? நான் இன்னொருத்தன் மனைவி, உதயகுமாரன் மனைவியாக நீங்களே தீர்மானித்திருக்கிறீர்கள். அதுவும் அவனை உங்கள் மகன் போல நடத்துகிறீர்கள். மருமகளை மாமனார் தீண்டுவது முறையா என்று வினவிய நீலரதி மெல்ல இளமாறன் மீது சாய்ந்து நகைத்தாள். இளமாறன் முகத்தில் கோபத்தை படரவிட்டு கொண்டான். மருமகளே, என்னை தொடாதே என்றான். நீலரதி மெதுவாக நகைத்தாள். சட்டென்று அவள் நகைப்பு உதடுகளில் உறைந்தது. யாரோ அறைக்கு வெளியே நடக்கும் அரவம் அவள் காதில் விழுந்ததால் சற்று விலகியும் உட்கார்ந்தாள் அவள். அந்த ஒலி இளமாறன் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். அவன் சட்டென்று எழுந்து வெளியே சென்று பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. ஆனால் காஞ்சிவர்மன் அறை கதவு அப்பொழுதுதான் மெதுவாக மூடிக்கொண்டிருந்தது. மீண்டும் அறைக்குள் வந்து பஞ்சனையில் உட்கார்ந்து கொண்ட இளமாறன் மருமகளே என்று ஏதோ பேசத் தொடங்கினான். இன்னொரு முறை அப்படி அழைத்தால் நாக்கை துண்டித்து விடுவேன் என்றாள் நீலரதி. இளமாறன் அவளை தனது கைகளால் கட்டினான். முதலில் கையை துண்டிப்பேன் என்றாய், இப்பொழுது நாக்கை துண்டிப்பதாக சொல்கிறாய். இப்படி என்னை அணு அணுவாக வெட்டினால் என் உடலில் என்ன மிஞ்சும் என்று கேட்டான். பொறுங்கள், எல்லாம் இந்த பௌர்ணமி அன்று முடிந்துவிடும் என்ற அவள் தனது தலையை அவன் தோள் மீது சாய்த்தாள். எல்லாம் என்றால் நீ மருமகளா மனைவியா என்பதா என்று கேட்ட இளமாறன் லேசாக நகைத்தான். அவளை பஞ்சனையில் மெதுவாக படுக்கவும் வைத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.